Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். அவங்க அப்பாவை பற்றி எங்களுடைய குலசாமிங்கிறார். அப்போ அவங்க குடும்பத்தினுடைய குலசாமி டாக்டர் ராமதாஸ். அப்படி சொன்னவர் என்னுடைய நெஞ்சில குத்திட்டாரு. ஓப்பனாக என்ன நான் பெற்ற பையன் என்ன நெஞ்சில குத்துறான்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரிய மாட்டேங்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சேர்ந்து ஏதோ ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த நாடகம் எதுக்குன்னு தெரியல. நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் பையன் வேணும், இப்போ பையன் வேணான்னு சொன்னால் இது என்ன நாடகம்ங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராமதாசனுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட என்னை அவமானப்படுத்திட்டாங்க, குலசாமின்னு சொல்லி என் நெஞ்சிலே குத்துறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவர் தங்களுடைய கருத்தை வச்சிருக்காரு. இன்னும் அந்த பிரச்சனைக்கான இஷ்யூ முடியலை அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லை, அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே இவரை குலசாமின்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு 2 வாரம் முன்னாடியோ 1 வாரம் முன்னாடியோ அன்புமணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது எங்கள் குலசாமி ஐயான்னு அவங்க அப்பாவை பற்றி சொன்னார். அவங்க அப்பாவை பற்றி எங்களுடைய குலசாமிங்கிறார். அப்போ அவங்க குடும்பத்தினுடைய குலசாமி டாக்டர் ராமதாஸ். அப்படி சொன்னவர் என்னுடைய நெஞ்சில குத்திட்டாரு. ஓப்பனாக என்ன நான் பெற்ற பையன் என்ன நெஞ்சில குத்துறான்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த அன்புமணி கூட்டத்தில் கலந்த எல்லாருமே எங்கள் குலசாமி டாக்டர் ஐயான்னு சொல்லியிருந்தா இது ஏதோ ஒரு லாஜிக்காக இருந்திருக்கும். சொன்ன ஒரே ஆள் அவருடைய பையன் அன்புமணி. என் பையன் என்னை முதுகில் குத்திட்டான், இல்லை நெஞ்சில் குத்திட்டான், இல்லை என்னுடைய குரல் வலையை எடுத்துட்டான்லாம் பையனை பற்றி டைலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. இது நமக்கு ஒன்றும் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாடு அரசியலை நான் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், 50 வருஷத்துக்கு மேலே. இது மாதிரி பல வாரிசு அரசியல் நடத்துகிற தலைவர்கள் இது மாதிரி புலம்பெறுதுங்கிறது ரொம்ப சகஜம். மூத்த மகன் இளைய மகன் உடனே செத்துருவான், எனக்கு பதவியை கொடுன்னு கேட்குறான், அது என் கொலையே நடுங்க வச்சிருச்சுன்னு கருணாநிதி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் பாணியில் ராமதாஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பையன் குலசாமின்னு சொல்லி குத்துறான்னு இதெல்லாம் ஏதோ ஒரு அப்பாவும் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சேர்ந்து ஏதோ ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த நாடகம் எதுக்குன்னு தெரியல. இல்லை, என்ன நாடகம்? இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2017-18 காலகட்டங்கள்லேருந்தே ரொம்ப புகைச்சல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் வெளிப்படையாகவே நம்மக்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன ட்ராமா? அப்படி இல்லை, ட்ராமாங்கிறது நீங்கள் ஜஸ்ட் பின்னாடி போவோம். ராமதாஸ் என்ன சொன்னார்னா, நான் என் பையனை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினது தப்பு, நான் ஆக்கியிருக்கக்கூடாது அப்படின்னாரு. பையனை மட்டுமா ஆக்கினார், மூர்த்தி ஆக்கினார், வேலு ஆக்கினார், அப்புறம் சண்முகத்தை ஆக்கினார், பல பேர் ஆக்கினார். அவர் கட்சியில் பல பேர் 98-99 ஜெயலலிதா தயவில் ஆக்கினார். அப்புறம் ஜெயலலிதா விட்டு பிஜேபி கூட போய் பேட்ச் ஆகி அதுக்கப்புறமா ஒரு 4-5 பேரை மந்திரியாக வச்சுருந்தார். இவங்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தாங்கல்ல. அப்போ தப்பாக தோணலையா? அன்புமணி அதாவது எனக்கு யதார்த்தமான உண்மை தெரியாது, உங்களை மாதிரியே சொல்கிறேன், வெளியே பேசுகிறத சொல்கிறேன். இவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தால வந்த வேணதான மருத்துவக் கல்லூரி ஊழல்னு ஒன்று கோர்ட்டுக்கு ஏறி அலைஞ்சிட்டு இருக்காரு. டெல்லியில் இருக்குல்ல, கேஸ் இருக்குல்ல, இல்லையா? அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் பையன் வேணும், இப்போ பையன் வேணான்னு சொன்னால் இது என்ன நாடகம்ங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். 2019 பிஜேபி அதிமுக எல்லாம் எம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2021 ராமதாஸை ரொம்ப கம்பல் பண்ணி அதிமுக சட்டமன்ற தேர்தலில் கூட சேர்த்தாங்க. அவங்களுக்கு பலம் இருக்குன்னு நம்பி, பலம் இருந்தா அவங்களே 21 சீட்டு வாங்கின பாமகவே எத்தனை சீட் ஜெயிச்சது? 5 சீட்டு. பாமக 5 சீட்டு. அதிமுகக்கு அவங்களால ஏதாவது உதவியாக இருந்ததான்னு சொன்னால் விழுப்புரத்தில் சண்முகமே தோத்தார்ல, சிவி சண்முகமே. பேஸ் இல்லை, வன்னியர் பேஸ் இல்லை. நீங்கள் அந்த கடலூர்லேருந்து ஆரம்பித்து தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அதிமுகவும் ஜெயிக்கல, பிஜேபி பாமகவும் ஜெயிக்கல.
பிஜேபி ஒரு 20 சீட் வாங்கினாங்க, அவங்க 4 சீட் ஜெயிச்சாங்க, அது வேற விஷயம். இந்த எம்பி எலெக்ஷன்ல இவர் அப்பா என்ன சொல்றாரு, நான் அதிமுக கூட போலான்னு சொன்னேன், என் பையன் கேட்கல, போயிருந்தா நாங்க ஒரு 3-4 சீட் ஜெயிச்சிருப்போம், அதிமுக ஒரு 6-7 சீட் ஜெயிச்சிருப்போம்னு சொன்னாரு. இப்ப போன பேட்டியில் சொல்றாரு, அவரு தான் தம்ம பையன் தான் பிஜேபி கூட போய் சேர்ந்தான்றாரு. பிஜேபி கூட போய் சேர்ந்து நிறைய சீட்டை வாங்கி தருமபுரியில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல. இதே பிஜேபி கூட இருந்து 2014 அன்புமணி மட்டுமாவது தர்மபுரியில் ஜெயிச்சா போல. இப்போ அதுவும் இல்லை. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இந்த ஒரு 2 எலெக்ஷனில் எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ இவங்க யார் கூட போய் இவங்க தனியாக நின்று இந்த நாட்டில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம், எல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ தனியாக நின்று இவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. யார்கிட்டயா போய் நிற்கணும். யாருக்கிட்ட போனாலும் பேரம் பேசும்போது இவங்களுக்கு 5 சீட்டு 7 சீட்டு 10 சீட்டுன்னெலாம் வராது. 2-3 சீட்டு வாங்கிங்கன்னு அது பிஜேபி அதான் சொல்லுவான். அதிமுக காரங்க கிட்ட அவங்களும் அதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த பேரம் பேசுகிற ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்பாவும் பையனும் சண்டை ஓடுற மாதிரி நடிக்கிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இல்லை, உங்க பார்வையில் அப்போ 2 பேருமே இந்த மாதிரி ஒரு டிராமாவுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்தை. ஆமாம் சார். இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, நினைப்பு பொழப்ப கெடுத்ததும்பாங்க. இப்போ இந்த ஏக்நாத் ஷிண்டே மாதிரியோ மற்றவங்க மாதிரி அந்த உத்தவ் தாக்கரே மாதிரியோ கட்சி 2ஆக வகுந்து ராம்தாஸ்க்கு ஒரு கட்சி அன்புமணிக்கு ஒரு கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். இவர் நான் தான் இல்லைங்கிறாரு, நான் தான் நிறுவனருங்கிறாரு, நான் யாரை வேணாலும் நியமிப்பேன், யாரை வேணாலும் நீக்குவேங்கிறாரு. பொதுக்குழு தான் யாரையும் நியமிக்க முடியும், நீக்க முடியும், நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நான் தான் நிரந்தர தலைவர்னு அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்போ இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. ராம்தாஸ் பொருளாளரை மாற்றிட்டாரு. அவர் ஒரு பக்கம் அவர் மாற்றினாலெல்லாம் திரும்ப வரும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போனால் பாமக ராணம் வச்சான்னு வச்சுங்க, எங்கே போய் இவங்க 2 பேரும் பேரம் பேசுவாங்க? இல்லை, இன்னைக்கு ராமதாஸ்கிட்ட கேட்குறாங்க, அன்புமணியை நீக்க போகிறீங்களா அப்படின்னு. அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தேர்தல் ஆணையத்தில் தலைவராக வேற ஒரு நபரை போடுறதுக்கான எதுவும் ஆயத்த பணிகளில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது வரைக்கும் அந்த மாதிரி திட்டமிடல் எதுவும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி திட்டம் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நீ திட்டம் இருக்கு, கட்சி இந்து தான், நான் சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லியிருந்தா ரைட் ட்ராயில் செய்யணும். அது பையனோ பொண்ணோ எவனோ அது வேற விஷயம். லிட்டிகேஷன் அப்படி அதான் சொன்னேன். வரலாறுன்னு பார்க்கும்போது கருணாநிதினும் போது கட்சி நல்லா நிற்கணும், கட்சியை ஸ்டாலின் தான் எதிர்காலத்தில் நடத்துவான்னு தெரிஞ்ச போது மூத்த மகனை தூக்கி அடித்தார், பதவியிலிருந்து எடுத்தார். தென்மண்டல தலைவர் அது இது மத்திய அமைச்சர்லாம் அவரும் தான் வச்சார். மூத்த மகனை மத்திய அமைச்சராக வச்சார். ஆனால் தூக்கி அடித்தார்ல, தைரியமாக எடுத்தார். அவர் நினச்ச மாதிரி இப்போ ஸ்டாலின் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கா போல. நீ அந்த தைரியம் ஏன் ராமதாஸுக்கு வரல? உண்மையிலேயே அவங்க சண்டை போடுறதா இருந்தால் அந்த பாமகங்கிற கட்சி நல்லா இருக்கணும், பாமகங்கிற கட்சி மக்களுக்கு சேவை பண்ணணும், அந்த வன்னிய மக்களுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற எண்ணம் ராமதாஸுக்கு இருந்தால், நாம் ஆரம்பித்த கட்சி இவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் ஓட்டு பொறுக்கிகள்னு திட்டினார். அப்புறம் அவரே ஓட்டு பொறுக்க வந்தார். என் குடும்பத்தில் யாரும் பதவிக்கு வரமாட்டாங்கன்னாரு. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பதவிக்கு மருமகன் கூட எம்பி எலெக்ஷனில் நின்று தோற்று போனாங்க. நீங்கள் இப்போ மருமகன் சொன்னானே ஒரு விஷயம், இன்றைக்கி அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நம்ம வீட்டு பெண்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் சௌமியாவை அன்புமணி நிற்க வச்சார் தேர்தலில். அது 100க்கு 100 கரெக்டு. ராமதாஸ் சொன்னது நம்ம வீட்டு பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. அதான் ராமதாஸுடைய ஒய்ஃபு, ராமதாஸுடைய மகள் அப்படிங்கிறது. இவங்க சௌமியா காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியினுடைய மகள் இல்லை, காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்தினுடைய சகோதரி இல்லை. ஆகையால இவங்க வீட்டு மருமகள். இல்லை, ராமதாஸ்க்கு அதில் உடன்பாடு இல்லை, அன்புமணி தான். நான் அதான் சொல்கிறேன், சௌமியாவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் வீட்டு மகள் அல்ல. ஆகையால் அன்புமணி கொண்டு போய் அவர் ஒய்ஃபை நிற்க வச்சாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அப்படி நிற்க வச்சு கூட உங்களால் ஜெயிக்க முடியல. இப்போ இவங்க என்னென்னா, சார் போன எம்பி எலெக்ஷனில் நமக்கு கிடைச்ச தகவல், ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி எனக்கு, அதிமுக ராமதாஸை எம்பி எலெக்ஷன் ஃபோல்டில் கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி, தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபி ஃபோல்டுக்கு போயிட்டாங்க. இப்போது என்டிஏல என்டிஏலேருந்து வெளியே வந்த அதிமுக என்டிஏல சேர்ந்துடுச்சு. சேர்ந்த பிறகு என்டிஏல நாங்கள் இன்னும் இருக்கோம் சொல்கிறது பாமக சொல்லுது, தினகரன் சொல்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் பிஜேபி கிட்ட போய் தான் சீட்டு கேட்கணும். அதிமுக கிட்ட பேரம் பேச முடியாது, அதிமுக கிட்ட அலையன்ஸ் பேச முடியாது, அதிமுக கிட்ட சீட்டு கேட்க முடியாது. அப்போ பிஜேபி கிட்ட போனால் அவங்க கொடுக்கறது தான் வாங்கணும்.
பிஜேபிக்கு அதிமுக எத்தனை சீட் கொடுக்கும்னு தெரியாது. எல்லாம் அமித்ஷா வந்தார், போனார், பேசினார், அலைன்ஸ் இன்டாக்ட் ஆயிடுச்சு தவிர யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதும் ஜனவரிக்கு மேலே தான். அப்போது உதாரணத்துக்கு பேசுவோம். இப்போ அதிமுக வந்து ஒரு 50 சீட் பிஜேபிக்கு மொத்தமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 50 தானே இவங்களுக்கு பங்கு வரும். போன வாட்டி அதிமுக கூட பேரம் பேசின போது பிஜேபியை விட எங்களுக்கு ஒரு சீட்டாவது கூட வேணும் அப்படின்னு சொல்லி தான் 2021 21 சீட் வாங்கினார் ராமதாஸ். பிஜேபிக்கு 20 கொடுத்தாங்க. அவங்களோட இப்போ அந்த நிலைமையில் ராமதாஸ் கட்சி இல்லை, அந்த நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, அந்த நிலைமையில் அன்புமணி இல்லை. ராமதாஸுக்கு அன்புமணிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த மெடிக்கல் காலேஜ் வழக்கில் பாதிப்பு வருமோன்னு நினைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த நினைப்பு வந்து திமுகவுக்கும் இருக்குது, ராமதாஸுக்கும் இருக்குது, பாமகவுக்கும் இருக்குது. காங்கிரஸ் காலத்துலேருந்தும் சரி இப்பவும் சரி கோர்ட்டில் இருக்கிற கேஸில் வந்து மத்திய ஆளுங்கட்சி தலையிடுதுன்னு சொன்னால் வெல் அண்ட் குட். நீங்கள் அப்படி பயப்படுறீங்கன்னு சொன்னால் ஆட்சியாளர்களுடைய, அது எந்த ஆட்சியாக வேணாலும் இருக்கட்டும், மத்தியில் இருக்கட்டும் இல்லை மாநிலத்தில் இருக்கட்டும், ஆட்சியாளர்களுடைய கண்ணவசைவுக்கு நீதித்துறை ஆடுது, இவங்களுடைய டியூனுக்கு இவங்களுடைய மியூசிக் வந்து டான்ஸ் ஆடுதுங்கிறது பொதுமக்கள் வந்து நம்புவாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறாங்க அப்படின்னா இதனால எப்படி வந்து சீட்டை வந்து அதிகமாக கேட்டு வாங்க முடியும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார், பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் அவர் தான் ஆடிட்டர், இன்கம் டேக்ஸ்லாம் பார்க்குறவர், குருமூர்த்தி. அவர் தான் இவங்க அப்பாவுக்கும் ஆடிட்டர், அவர் தான் பையனுக்கும் ஆடிட்டர், அவர் தானே போய் சமாதானம் பேசினார். கேட்டதுக்கு வந்து பிஜேபி சார்பில் நான் போகலன்னு அவரும் சொல்லிட்டாரு. நீண்ட நாள் நண்பர் எனக்கு ராமதாஸ், 30 வருஷம் நண்பர்னு சொல்லி 30 வருஷமாக கணக்கு பார்க்குறாரு. அதாவது 99 98 இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து குருமூர்த்தி தான் அவங்க கணக்கு வழக்குகளை பார்க்குறாருங்கிறது இப்போது தெரிஞ்சு போச்சு. கணக்கு வழக்கு பார்க்குற ஆடிட்டர் வீட்டுக்கு போய் சமாதானம் பேசியிருக்காரு. எதுக்காக பேசுகிறாரு? நாளைக்கு இவங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவங்களால் ஒரு 10 ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிற பிஜேபிக்கும் பிரயோஜனம் இல்லை, அதிமுகவுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சி போகிறாரு. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? எல்லாம் சமாதானம் பேசி நாம் அடிச்சுக்கிற மாதிரி அடித்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஆகிட்டா பாமக பலமாக இருக்கா, ஆகையால் நம்ம கேட்குற 20 சீட்டோ 25 சீட்டோ கொடுப்பாங்கன்னு அவர் கணக்கு போடுறாரு. பையன் என்ன கணக்கு போடுறான்? நாம் எல்லாம் ஒத்துமை ஆகிட்டோன்ற லெவலுக்கு இது வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி. நீ அட்வர்ஸ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் ஃபார் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் இட்ஸ் பப்ளிசிட்டி. இல்லை, இது அரசியலுக்காக பப்ளிசிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் என்ன வந்து வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறாங்க. பேரன் கூட நீங்கள் விளையாண்டுருங்க, நீங்கள்லாம் வந்து வெளியெல்லாம் வர வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகருதுன்னா இது டூ பர்சனலாக போயிடுச்சுல. இல்லை, இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ட்ராமாக்காகவோ அவனுடைய மகனை இப்படி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் நேரடியாக என் பையன் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே இரு, பேரம்பேத்தி கூட விளையாடு, அதில் வந்து இப்போ அவர் விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அன்புமணிக்கு பசங்க கிடையாது. அன்புமணியுடைய பசங்கள்லாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, எல்லாம் படித்து கிடிச்சு முடிச்சுட்டாங்க, கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு. எந்த பேரம்பேத்தி கூட விளையாட சொல்கிறாரு? கொள்ளு பேரம்பேத்தி கூடயா? இன்னொன்று, அவர் ராமதாசன் வந்து என் பையன் எப்படி சொன்னான்னு சொல்ல, வீட்டுக்குள்ளேயே இருங்க பேரம்பேத்தி கூட விளையாடுங்கன்னு ஏகே மூர்த்தி சொன்னாப்புலையா, ஜிகே மணி சொன்னாப்புலையா? எனக்கு வந்து அந்த கட்சியில் இந்த 2 பேர் தான் தெரியும். அப்புறம் ஏதோ வடிவேல் ராவன், திலக பாமா, இவங்கெல்லாம் இவரை வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பேரம்பேத்தி கூட விளையாடுன்னு சொன்னாங்க. சொன்னது யார்? பையன் சொல்லி இருந்தால் உங்களை மாதிரியே பையனும் ஒரு டாக்டர். உங்களுக்கு என்ன வயசுன்னு உங்கள் பையனுக்கு தெரியும், உங்களுக்கு உடலில் என்னென்ன கோளாறுன்னு பையனுக்கு தெரியும், உங்களால் நடக்க முடியுதா முடியலையான்னு பையனுக்கு தெரியும், உங்களுக்கு மூச்சு வாங்குதா வாங்கலையான்னு பையனுக்கு தெரியும். ஆஸ் அ டாக்டர் வீட்டில் உட்காருன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை எதுக்கு வந்து பொலிட்டிக்கலாக கிளப் பண்ணுறீங்க? நீங்கள் பொலிட்டிக்கலாக கிளப் பண்ணும்போது தான் சந்தேகம் வருது. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சேர்ந்து வர்ற எலெக்ஷனில் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் பேரம் பேசக்கூடிய தன்மையை அதிகரிக்கணும், ஸ்ட்ரென்த்து அதிகரிக்கணும்னு பப்ளிக் லைம் லைட்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும்னு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், அமித்ஷா இங்கே வரும்போது இவங்களை கூப்பிடலன்னு அன்னைக்கு ஒரு ட்ராமா ஒன்று ஆடினாங்க. அமித்ஷா வந்து அதிமுக கூட அலைன்ஸ் போட்டு போனார்ல, அன்னைக்கு ஒரு ட்ராமா பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? 2 பேரும் சண்டை போடுற மாதிரி. அப்புறம் அமைதியாக இருந்தாங்க. இவர் மதுரைக்கு வராருன்னு இந்த பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ டெல்லியிலேருந்து பிஜேபிக்காரங்க யாராவது வராங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வாரம் 4 நாள் 10 நாள் 2 நாள் இவங்களை பற்றி தான் டிவியில எல்லாம் வந்து வரணும், நியூஸ் வரணும், இவங்களை பற்றி தான் பேசணும். நம்ம சங்கர் சர்மா கூட சத்யாலயாட்ட வந்து இவங்களை பற்றி தான் பேசி ஒரு 1/2 மணி நேரத்தை ஓட்டணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கொண்டுறாங்களே தவிர
என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி அடித்து தண்ணி விலகாது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். 1000 கருணாநிதி இருக்கும்போதே அடிச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி மதுரைக்கு போகும்போது அண்ணனை போய் பார்த்துட்டு தானே ஸ்டாலின் வராரு. ஆகையால் இவங்க வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுங்க, ஒரு மதிமுக வைகோவும் துறை வைக்கவும் அடிச்சுட்டாலும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வாரிசு அரசியல் கட்சியில் மற்ற வாரிசுகளுக்கு வந்து கொஞ்சம் ஏக்கம் இருக்கும். அவனையை மட்டும் முன்னுக்கு கொண்டுறாரு, அவனையை மட்டும் சம்பாதிக்க விடுறாரு, அவனுக்கு மட்டும் பதவி கொடுக்குறாரு, என் பசங்க என்ன செவல பிள்ளைகளா, நான் அவருக்கு தானே பிறந்தேன் டாக்டருக்கு, என் பையனை முன்னுக்கு கொண்டுக்கூடாதுன்னு டாக்டருடைய பொண்ணு கேட்கலாம், டாக்டருடைய ஒய்ஃபு சரஸ்வதமாக கேட்கலாம். அது என்ன பையன் குடும்பத்தையே பார்க்குறீங்க, நம்ம பொண்ணு குடும்பத்தை பார்க்கணும்ல, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்தம்மா கேட்கலாம். இதெல்லாம் வந்து இல்லாட்டி திண்டிவனத்தில் வேறு யாராவது டாக்டருக்கு வந்து சொந்தங்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நான் அனாதையாக கிடக்கேன், எனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்கலாம். டாக்டர் அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட போகிறானேன்னு பையன் திடீர்னு முடிச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் ஒன்று சொன்னாரம்மா, அம்மாவையே அடிக்க போய் பாட்டில் வச்சு எந்த அம்மாவை அடிக்க போனாருன்னு எனக்கு தெரியல, பாட்டில் எடுத்து அடிக்க போனாருலாம் சொன்னாங்க. அதில் இது முழுக்க முழுக்க பெரிய டாக்டருடைய குடும்ப விஷயம், பெரிய டாக்டருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம், அந்த கட்சியினுடைய விஷயம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தலைவராக ஏற்கிறது தான் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறாரு. அப்போது அன்புமணி இதை ஏற்றுப்பாரா? இல்லை, என்னை தலைவராக ஏற்கிறது தான் ஒரே தீர்வுன்னு சொன்னால் யார் ஏற்கணும்னு சொல்கிறாரு? வெளிப்படையாக சொல்கிறாரா? என் மகன் அன்புமணி என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு, என்ன பொதுக்குழு தான் தலைவராக வச்சு வேணா பொதுக்குழு கூட்டி அவர் தலைவராகிட்டேன்னு திரும்பங்கிறான். அன்புமணியுடைய வாதம் பொதுக்குழு தான் டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறாப்பல. அப்போ ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்ட வேண்டியது தானே? மொத்த பொதுக்குழுவும் கிட்டத்தட்ட 1 வருஷமாவோ 1.5 வருஷமாவோ தான் அன்புமணி தலைவராக இருக்க போல் இருக்கு. இந்த 1.5 வருஷத்துலேயே அப்பாவை ஆதரிச்சு அத்தனை பேரையும் அவர் பின்னாடி கொண்டு போய் வச்சிருக்காருல்ல. பொதுக்குழுவை ஒன்று அவர் கூட்டணும், இல்லாட்டி இவர் கூட்டணும். இது எப்படி போனாலும் பொதுக்குழு நான் கூட்டினேன்னு அவர் சொன்னாலும் சரி, இவர் கூட்டினேன்னு சொன்னாலும் சரி, இந்த கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக இந்த அதான் சொன்னேன், மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி சிவசேனா மாதிரி ரெண்டாக வரலாமே தவிர, இது ரெண்டாக போச்சுன்னா இவங்களை அதிமுகவும் சீந்தாது, பிஜேபியும் சீந்தாது, திமுக இவங்களை திரும்பியே பார்க்காது. ஏன்னா திமுக திரும்பி பார்த்தா விசிகா வெளியே போயிடும், அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பழையபடி வந்து வன்னியர் சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருக்க வேண்டியதானே தவிர பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்லேருந்து இவங்க வெளியே போயிடுவாங்க. வன்னியர் சங்கம் மாதிரி போயிடும் இப்படிலாம் நடந்துட்டு இருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவோ பாஜகவோ பாமகவை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க நகர்றாங்க. நயினா நாகேந்திரன் தொடர்ந்து வற்புறுத்திட்டு அவங்க பிரச்சனை கண்டிப்பாக அது ஷார்ட் அவுட் ஆயிரும் நினைக்கிறோம், இது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்கிறார். அதிமுக தரப்புலையும் இதே வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் பாமக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புது, ஆனால் இவங்க 2 பேரும் இதே பிரச்சனையை பேசிக்கலாம். இது வரைக்கும் பாமகவை பற்றி அதிமுக 2024 எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் பாமக வரணும்னோ வர வேணானோ தேவையில்லைனோ ஒரு வார்த்தை கூட அவங்க சைட்லேருந்து யாரும் சொன்னதில்லை. இப்போ சங்கர் சொல்கிறத பார்த்தா நயினார் சொல்லியிருக்காருங்கிறாங்க. சதுரங்கத்தில் காய் நகர்த்துறது தான். நாளைக்கு இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள்லாம் ஒன்றா வருவீங்க, உங்களுக்கு பலம் இருக்குதுன்னு நினச்சி சொன்னோம். நீங்கள் இப்படி அடித்து முட்டி மோதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னடா இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு துரத்தி விட்றது கூட சொல்லலாம். அது மாதிரி இல்லை என்டிஏ அப்படி விரும்புமா? என்டிஏ கூட்டணி விரும்புமா? எதிராளியா இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம சேர்த்துட்டு திமுகவை எதிர்க்கணும்னு சொல்றாங்க. 100க்கு 100 கரெக்டு. நான் உங்க முன்னாடி உட்காந்துட்டு தூக்கு போட்டு சாவ போறேன்னு சொல்லிட்டு கைத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மேலே ஏறிட்டேன் சார் கயிறோட, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாங்கள் கடல்லையோ கிணத்துலையோ குதிச்சு சாவறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பனும் பையனும் அடிச்சுக்கிட்டு வந்து வீணா போகிறோன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதிமுகவோ பிஜேபி என்ன பண்ண முடியும்? நீங்கள் பலமாக இருந்தால் அவங்க உங்களை சேர்த்துக்கிறதுங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அதான் சொல்கிறாங்க. நயினார் என்ன சொல்கிறாரு, 2 பேருக்குள்ள பிரச்சனை சரியாயிடும், ஜோசியம் ஹேஷியம் பிரச்சனை சரியாயிடும். என்னையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே நாடகம்ங்கிறேன். அந்த நாடகத்துக்கு ஒரு திரை விழும். இன்னொன்று மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள், திமுக அதிமுகங்கிற இந்த 2 கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது அது தலைமையில் ஒரு அணி அமைப்போம்னோ அது தனியாக நின்று ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா? அதிமுக கூட 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சி காமிச்சாங்க. 1980 திமுக இந்திரா காந்தி கூட்டணியை எதிர்த்து நின்று எம்ஜிஆர் வந்து ஆட்சியை கலைச்ச பிறகும் திரும்ப ஆட்சிக்கு வந்து காமிச்சார். அந்த மாதிரி வல்லமை வந்து இப்போ தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது.
ஆகையால் இவனுங்க எப்படி சுற்றினாலும் ஒன்று இங்கே அதிகமாக சீட் வாங்கணும், இந்த கூட்டணிக்குள்ளே வரணும், அது வரைக்கும் லைம் லைட்டில் நாம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஆடுற நாடகம் நாடகம் நாடகம். அந்த அதிமுக நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் வந்து வெளிப்படையாக இந்த விவகாரம் தொடர்பாக எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி. அதிமுக விரும்புதா பாமக உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி? அது தொடர்பாக எதுவும் இனிஷியல் கான்வர்சேஷன் எதுவும் நடக்குது? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அதிமுக சார்பில் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னு சொன்னால், அது பாமகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஈவன் வேல்முருகனாக இருக்கட்டும், இல்லை கொங்கு ஈஸ்வரனாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் தொகுதிக்கு 500 ஓட்டு இருக்கு, 1000 ஓட்டு இருக்கு, 2000 ஓட்டு இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த ஓட்டுகள் வந்து திமுக பக்கம் போகாமல் நம்ம பக்கம் வந்தால் தப்பு இல்லை, நல்லதுன்னு நினைக்கிறது வந்து அதிமுக நினைக்கலாம். எந்த ஒரு சின்ன கட்சி வந்தால் கூட அதனால் ஒரு 500 ஓட்டு வருது, 500 ஓட்டு இருக்கட்டும்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக பாமக வந்து நம்மக்கிட்ட வரணும்னு அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறதோ அல்ல வந்து அவங்கள சமாதானம் பண்ணுற வேலையோ வந்து அதிமுகவுக்கு தேவையில்லாத வேலைங்கிறது நம்மளுடையது. நான் நினைக்கிறதா தான். ஏன் தேவையில்லாத வேலைன்னா, இவங்க கெஞ்சி கூத்தாடின போது இவங்களை விட்டுட்டு தானே பிஜேபிகிட்ட போனாங்க. ஸ்டில் அவங்க என்ன சொல்ல என்டிஎல் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ எதாக இருந்தாலும் அங்கே தானே. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அமித்ஷா சொன்னபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் வந்து என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்கும் சொல்லிட்டாரு. அப்போ நீ பிஜேபி வழியாக வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் சரி, இந்த என்டிஏ கூட்டணி தான் இருக்க போகிறேன். அதிமுக கிட்ட வந்து அதிகமாக பேரம் பேசலாம், அதிகமாக வந்து நோட்டு வாங்கலாம், சீட்டு வாங்கலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பிஜேபிகிட்ட பேசிங்க இருந்தால் உடனே பிரச்சாரம் பண்ண போகிறோம். என்டிஏ தான் பிரச்சாரம் பண்ண போது எடப்பாடியார் தலைமையில் தான் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதில் நாம் போய் அவங்கள கூப்பிடணுங்கிற அவசியம் வந்து அதிமுக கிடையாது. அதான் தேமுதிகவுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாது அதை நான் பண்ண சொல்கிறேன். அதான். ஆனால் நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுத்த வாக்குறுதி அந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 2026 நாங்கள் நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை 2026 அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க நிலைப்பாடு. ஆனால் இது பற்றி நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதை நாங்கள் நம்புகிறோம்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த நம்புகிறோங்கிற வார்த்தையை வந்து எடுத்துட்டு முன்ன பின்ன வெற்ற சங்கர் அவங்க நிலைப்பாடு 2026 கொடுக்கறது அதை நம்புவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சின்ன கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. அவங்க கமிட்மெண்ட் பண்ண ஆதாரம் கமிட்மெண்ட் இருக்கு. அவங்களும் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நீ ரெண்டு பேருக்கான ஒப்பந்தத்தில் வருகின்ற ராஜ்யசபா எம்பியில் உங்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு மட்டும் போட்டாங்களோ? இல்லை, வருகின்றன்னு இல்லை. அதுதான் கேபி முனுசாமியும் அன்னைக்கு தெளிவாக சொல்கிறாரு, பிரேமலதான்னு சொல்கிறாங்க. அவங்களும் நாங்கள் கமிட் பண்ணலன்னு சொல்லலை, இந்த அம்மாவும் அதை சொல்லலை, இயர் கமிட் பண்ணல. ராஜ்யசபா தரோன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர 2025 ராஜ்யசபா தரோம்னு அதில் இல்லை. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த இயர் போடலையே அப்படின்னு கேட்டதுக்கு எப்போவுமே அப்படி தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுது. அது வேற. நீங்கள் இன் ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் ராஜ்யசபா சீட் தரோம் 25ன்னு சொல்ல, 26 கூட அதிமுகவுக்கு 2 சீட் 3 சீட் கிடைக்கும். நீங்கள் எதே 26 வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, 4 சீட் 5 சீட் கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் அது வந்து இப்போ எங்களுடைய கட்சியை வழிபடுத்துறதுக்கான ஒரு விஷயத்தில் தான் ஈடுபட்டுருக்கோம், எதாக இருந்தாலும் நாங்கள் டிசம்பர் ஜனவரியில் தான் முடிவெடுப்போம், ஜனவரியில் மாநாடும் போது நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் அறிவிக்கட்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த வருஷம் ராஜ்யசபா தரோன்னு சொல்லியிருக்காங்க, கமிட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை கமிட் பண்ணி ரிட்டர்னாகவே கொடுத்துருக்காங்க 2026 ராஜ்யசபா தரோம்னு. நீங்கள் இதை மீறி உங்கள் பொதுக்குழுவை கூப்பிட்டு, உங்கள் செயற்குழுவை கூப்பிட்டு நீங்கள் ஒரு திமுகக்கோ இல்லை ஒரு தாவேக்காவுக்கோ போகிறேன்னு சொன்னால் லாஸ் யாருக்கு? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ராஜ்யசபாங்கிற சீட் வந்து உங்களுக்கு தான் லாஸே தவிர அதிமுகவுக்கு லாஸ் கிடையாது. இதையெல்லாம் சுதீஷோ பிரேமலதா வந்து திங்க் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களும் என்னென்னா இப்படி சொல்லி ஜனவரி பிப்ரவரியில் போனால் 5 சீட்டு தர்றதை வந்து 8 சீட்டாக தரமாட்டாங்களாங்கிறதான். எல்லாம் சீட்டுக்கான பேரம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசிடுவோம். குறிப்பாக பாமகவில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது வேற தெரியல. இறுதியாக பாமகவில் அடுத்து என்ன நடக்கும்? பாமகவில் அடுத்து ஒன்றுமே நடக்காது. அப்பாவும் பையனும் ஒன்றா சேர்ந்துட்டு தோள் மேலே கை போட்டு நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம், நாங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வரோம், நாங்கள் அந்த கூட்டணிக்கு வரோம்னு சொல்லி பாய் பாய்னு தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சென்னைக்கு காரில் வருவாங்க. வேற என்ன நடக்க போகுது? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.
நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார்.